அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயந்தான். இதை நேற்று நான் நம்ம வீட்டில் செஞ்சேன். ஸோ அதனால தான் உங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த தகவலை சொல்லிட்டு இருக்கிறேன். நம்முடைய குலதெய்வம் நம்முடனே நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த ஆடி மாதத்தில் நம்முடைய நிலைவாசலோட உள்பக்கம் கட்ட வேண்டிய மிக முக்கியமான ஒரு முடிச்சி அல்லது மூட்டை என்ன வேணாலும் சொல்லலாம். இதை தான் நம்ம குலதெய்வ மூட்டை அல்லது குலதெய்வ முடிச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டு ஹாலில் உள்பக்கம், அதாவது நிலைவாசல் இருக்குது இல்லையா, அதற்கு உள்பக்கம் அந்த மர சட்டம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் நான் இதை கட்டி வச்சுருக்கிறேன். இதை இந்த குலதெய்வ முடிச்சு எப்பொழுதும் நம்ம வீட்டோட உள்பக்கம் தான் கட்டணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம உள்பக்கம் அந்த கிரகலக்ஷ்மி, கிரக வாஸ்து லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, வாஸ்து கிரகலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம வீட்டுக்குள்ளார வர மாதிரி அந்த படம் போட்டிருப்போம். நான் அந்த படத்தோடு சேர்த்து இந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த காமதேனு படத்தையும் நம்ம வீட்டுக்கு உள்பக்கம் இது எப்பொழுதுமே இருக்கும். இது நேற்று ஆடி வெள்ளி நம்ம கட்டின குலதெய்வ முடிச்சு. இப்போ இந்த முடிச்சு நம்ம கட்டுவதன் மூலமாக நம்ம வீட்டில் நல்லதொரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். நமக்கு குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியும், நம்ம ரெகுலராக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரோம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டிலே நம்ம குலதெய்வம் நம்மோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிச்சியை நம்ம வீட்டு அந்த நிலைவாசலோட உள்பக்கம் நம்ம கட்டணும். இப்போது இந்த முடிச்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த ஒரு முடிச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா போதுங்க, எப்படிப்பட்ட குலதெய்வமும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. நீங்கள் இதை மாதிரி இந்த மரச்சட்டத்தில் தான் கட்டணும் கிடையாதுங்க. நீங்கள் இதை மாதிரி செவுரில், பக்கத்தில் செவுரில் கூட இதை மாதிரி ஹூக் இருக்குது இல்லையா, அதை ஒட்டிட்டு நீங்கள் இந்த முடிச்சை தாராளமாக கட்டி வைக்கலாம். இதை நம்ம கட்டும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களோட மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விதமான சண்டை சச்சரவுகள் நம்ம வீட்டுக்கு வராது. நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லா நடக்கும். அதே மாதிரி குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, எல்லாமே தடை இல்லாமல் நடக்குங்க. உங்கள் குலதெய்வத்தோட கோவில் எந்த இடத்துல இருக்குது, எந்த ஊரில் இருக்குது அல்லது எந்த கிராமத்தில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த குலதெய்வ முடிச்சு அல்லது மூட்டை கட்டுறதுக்கு நம்ம எந்த நாட்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு ரொம்ப ரொம்ப உகந்தது. இப்போல்லாம் செவ்வாய் வெள்ளியை காட்டிலும் ஆடி ஞாயிறு அன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு லீவு, வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. அன்னைக்கு கூழெல்லாம் காய்ச்சி ஊற்றுறது அதெல்லாம் செய்கிறாங்க. சில பேர் தை மாதத்தில் கூட செய்வாங்க இந்த குலதெய்வ வழிபாடு. வருஷத்துக்கு ஒரு 1-2 முறையாவது நம்ம இந்த குலதெய்வத்திற்கான பிரத்யேக வழிபாடுகளை செய்யணும். ஸோ இதை மாதிரி ஒரு சிவப்பு நிற துணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் சில பொருட்கள் அப்படிங்கிறது வைக்கணும். இதை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு குலதெய்வம் வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போட மாட்டேங்குது, தொடர்ந்து துர்சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு கெட்ட வாடை வருது, ஏதோ அமானுஷ்யம் நடக்குது, குலதெய்வம் எங்கள் வீட்டிலே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அவங்களுடைய எதிரிகள் அவங்களுடைய குலதெய்வத்தை கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நிலையில் குலதெய்வம் அவங்க வீட்டுக்கு வரவே வராது. இருந்தாலும் அவர்கள் இதை தாராளமாக முயற்சி செய்யலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவில் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம குலதெய்வ கோவிலோட மண். இப்போ யாரெல்லாம் இந்த பொருள் உங்கள் கையில் இருக்குதோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பொருளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது குலதெய்வ கோவில், எங்கள் குலதெய்வ கோவிலோட மண். ஸோ நம்ம போகும்போது எடுத்துகிட்டு வந்தது. இப்போ நம்ம குலதெய்வ கோவிலோட மண்ணை நம்ம இங்கே வச்சிட்டோம். இப்போ மண் எங்ககிட்ட இல்லை, பட் அது மண் இல்லாமல் நாங்கள் கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மண் இல்லாமலையும் கட்டலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அல்லது நீங்கள் இந்த மாதம் போகிறீங்க உங்கள் கோவிலுக்கு அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். நம்ம அடுத்து வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கொம்பு மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒரு பொருளை வைக்கணும். அடுத்ததாக நாம் வைக்க வேண்டியது ஒரு சந்தனம். சுத்தமான சந்தன பொடி இருந்ததுன்னா நீங்கள் வைங்க, அப்படி இல்லைன்னா இந்த சந்தன வில்லையை நீங்கள் வைத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த அடுப்பு கறி,
இந்த அயன் பண்ணுறதுக்கெலாம் அந்த தணல் மூட்டுவாங்கல்ல, அந்த கறி இது அடுப்பு கறி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி, பால் சாம்பிராணி இருக்குது இல்லையா, அந்த சாம்பிராணி கட்டியாக இருந்ததுனாலும் நீங்கள் வைக்கலாம், அல்லது இதை மாதிரி பொடியாக இருந்தாலும் நீங்கள் இதை வைக்கலாம். இதை அவசியம் வைக்கணும், சாம்பிராணி அவசியம் வைக்கணும். அதே போலவே இந்த மூட்டையை நீங்கள் கட்டினதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பூஜை செய்தாலும் இந்த மூட்டைக்கும் நீங்கள் தூப ஆரத்தி அப்படிங்கிறது காமிக்கணும். அதே போலவே நீங்கள் சாம்பிராணி தூபம் போட்டிங்கன்னா அவசியம் இதற்கு காமிக்கணும். ஏன்னா சாம்பிராணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது திருநீர், அடுத்ததாக கொஞ்சம் குங்குமம். ஸோ இவ்வளோதாங்க. இந்த பொருள் தான் நீங்கள் இந்த குலதெய்வ மூட்டைக்குள்ளார அவசியம் வைக்கணும். இந்த பொருள்லாம் வச்சுட்டு நம்ம மனதார வேண்டிக்கிட்டா நிச்சயமாக அடுத்த நொடி குலதெய்வம் நம்ம வீடு தேடி வருவாங்க. இதெல்லாம் நீங்கள் மூட்டையாக கட்டிட்டு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் இதை கட்டணும். எப்பொழுதும் நீங்கள் எங்கள் கூடயே இருந்து எங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. எப்பொழுதுமே நாம் மறக்காமல் வழிபாடு செய்ய வேண்டியவங்க 2 பேர். ஒன்று குலதெய்வம், மற்றொன்று முன்னோர்கள். அவங்க 2 பேரோட அருள் நமக்கு இருந்துட்டா நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, இல்லை நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து சரியில்லை, ஜாதக பொருத்தம் சரியில்லை, கணவன் மனைவிக்குள்ள எதுவாக இருந்தாலும் இவங்க 2 பேருமே நம்மளை பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் தடை எதுவும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். பசங்க நல்லா படிப்பாங்க, நம்ம சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க, ஒழுக்கம் தவறாமல் இருப்பார்கள். அதே மாதிரி வேலை கிடைக்கிற நேரத்தில் வேலை கிடைக்கும், திருமணமாக வேண்டிய நேரத்தில் திருமணமாகும். வெளிநாட்டு வேலை வேணுமா, இல்லை அரசாங்க வேலை வேணுமா, இந்த குலதெய்வத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதிலும் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு நம்ம அவசியம் செய்யணும். ஸோ இந்த பொருள்லாம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் நாளைக்கு கூட இதை செய்யுங்க. சில பேரெல்லாம் குலதெய்வத்துக்கு அசைவம் தான் படைப்பாங்க, சில பேர் சைவம் படைப்பாங்க. அதனால் அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கம் என்னவோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் வேப்பிலை வைப்பாங்க, இன்னும் சில பேர் இந்த சுருட்டு அதெல்லாம் கூட வைப்பாங்க. அதனால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு இதை விட இன்னும் முக்கியமான பொருள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக இந்த பொருள்கள் தான் வைப்பாங்க. உங்களுக்கு குலதெய்வமே தெரியல நான் இதை செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு சில குடும்பங்களை குலதெய்வ கோவிலுக்கே வரக்கூடாது அப்படின்னு ஊர் மக்களே தள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது தவறு செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க இதை தாராளமாக அவங்க வீட்டு நிலைவாசல் உள்பக்கம் நீங்கள் தாராளமாக கட்டலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம குலதெய்வ மூட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பூஜை அறையில் வைத்து நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலுக்கு உள்பக்கத்தில் தாராளமாக கட்டலாம். நம்ம நாளைக்கு செய்யலாமா, ஆடி ஞாயிறு இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்றதும் அது சமைக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய குலதெய்வ வழக்கத்தின்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் வாங்கி தர வேண்டிய பொருட்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன். ஸோ அந்த பதிவு டைம் கிடைச்சா போய் பாருங்கள், அதையும் நீங்கள் வாங்கி கொடுங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருந்தால்தான் நல்ல ஒரு முன்னேற்றம், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு எல்லாமே நமக்கு ஏற்படும். அதனால் இந்த ஆடி மாதத்தை யாருமே தவற விடாதீங்க. உங்களால் முடிந்த பூஜைகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையில் இருந்தாலும் பரவாயில்ல, நிலைவாசலுக்கு உள்பக்கமாக நீங்கள் இதை கட்டுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.